இங்கே இந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி வந்துடுறா. ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே போகிறா. அங்கே வந்து மாப்பிள்ளையும் ஃப்ரெண்ட்ஸும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை பார்த்தோன்னே ஷாக்காகி நீ ஏன் இங்கே வந்தேன்னு கேட்குறா. ஏன்னா இவ தான் கல்யாண பொண்ணே, உங்ககிட்ட தனியாக பேசணுன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அந்த பொண்ணு சொல்கிறா, நாளைக்கு நீங்கள் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு. கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி எனக்கு கல்யாணம் ஆகும்னு அவன் கேட்டா. இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிரும், எனக்கும் இன்னொருத்தனுக்கும் லவ் ஓடிக்கிட்டு இருக்கு, நான் இன்னைக்கு ஓடி போகிறேன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. ஆனால் கல்யாணம் நின்னதில் டென்ஷனாக கத்திக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு சொல்கிறா, கத்தாதீங்க, இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் லவ் பண்ணுற பையனை இங்கே தான் வர சொல்லியிருக்கேன், வீட்டிலேருந்து நான் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், நிறையா பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு உடனே இவன் பதறி போய், நீ 2 மாதத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்லியிருந்தா நான் அப்போவே கல்யாணத்தை நிறுத்திருப்பேன்ல, இவ்வளோ செலவு பண்ணி எல்லாமே வேஸ்ட்டாக தானே போச்சுன்னு அவன் திட்டிக்கிட்டு இருக்கான். உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும் போது இன்னும் எத்தனை விஷயம் தாம்மா வச்சிருக்கேன்னு இவன் கேட்டா. அந்த பொண்ணு சொல்கிறா, வீட்டில் ஒரு நோட் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன், நம்ம 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் கல்யாணத்தை நிறுத்துறோன்னு சொல்லி, நீங்கள் அதை பார்த்து சமாளிச்சுக்கோன்னு எனக்கு பைத்தியமே பிடிச்சிருது. அப்போ அந்த பொண்ணு கேட்குறா, பக்கத்தில் இருக்க சிவன் கோயில் பக்கத்தில் என்னை இறக்கி விட்டுறீங்களா, அங்கே என் லவர் வந்து என்னை பிக்கப் பண்ணிப்பான்னு சொன்ன உடனே, இதெல்லாம் முடியாது, உன்னை யார் இங்கே இறக்கி விட்டோம், அவன் ஃப்ரெண்டு தானே, அவனையே ஃபோன் பண்ணி வர வச்சு இங்கேருந்து கிளம்பி போனி இவன் திட்டுறான். அந்த பொண்ணு உடனே அழுக ஆரம்பிச்சிடுறா. இந்த பொண்ணு அழுகுறத பார்த்தோன்னே சரி இவனும் அந்த பொண்ணு கூடயே நடந்து போயிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுறான். இந்த பொண்ணும் லவ்வருக்கு ஃபோன் பண்ணி எப்படா வருவேன்னா கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்கிறான். இவனும் நான் அந்த பையன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், நீ யாருக்காக என்னை விடுறன்றதை நான் பார்க்கணும்னு சொல்லி உட்காந்துருக்கான். அந்த டைமில் அந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கும் பிரேக்கப் ஆயிருந்துச்சு, உங்களுக்கும் பிரேக்கப் ஆயிருந்துச்சுன்றதுனால தான் நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டேன், நீ அந்த பையனே திரும்பி வந்துட்டான், அதனால தான் நான் ஓடி போகிறேன், உங்களுக்கு அந்த இஷ்டம் இருந்துருந்தா நீங்கள் என்னை ஓடி போய் விட்டுருக்க மாட்டீங்கல்லன்னு இவனும் எதுவும் பேசாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் ஹீரோட மாமா அங்கே வந்துடுறாரு. யாரா அந்த பொண்ணு பேக்கோட இருக்கா, இந்த பொண்ணு கூட தான் ஓடி போறியா, அம்மா இவனுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதெல்லாம் தப்புமான்னு சொன்னோடனே இவன் சொல்கிறான், இவ தான் கல்யாண பொண்ணேன்னொடனே, உங்கள் 2 பேரும் பார்க்குறதுக்கு எனக்கு சந்தேகமாக இருக்குது, ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், டெய்லியும் நான் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது பெட்ரோல் காலியாக இருக்கா இல்லை ஃபுல்லாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் போவேன், நீங்கள் பாதியிலே நின்றுட்டு திரும்பி வந்துடாதீங்க, யோசிச்சு முடிவு பண்ணுங்கன்னு அவரும் பைக்கை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இந்த பொண்ணு லவ் பண்ணுற பையனை ஃபோன் எடுக்க மாட்டான், சுவிட்ச் ஆஃப்னு வந்துட்டே இருக்குது. இந்த பொண்ணு அழுதுகிட்டே என்னை ஏமாற்றிட்டான் போலன்னு சொல்லி உட்காந்துருக்கா. இவனும் வண்டியில் உட்கார வச்சு அந்த பொண்ணை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. இனி நாளே சரியில்லை, வண்டியும் ஸ்டார்ட் ஆகலை, கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணு ஓடி போகிற நிலமையில இருக்கான்னு இவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு சொல்கிறா, சும்மா புலம்பாத, உன் லவ்வர் உன்னை வேணான்னு சொன்ன ஒரு ரீசனுக்காக தானே ஒரு ஆப்ஷனை நீ சூஸ் பண்ணி இப்போ கல்யாணம் பண்ண வந்திருக்கேன்னும் போது அவன் சொல்கிறான், இல்லை அந்த பொண்ணு கல்யாணத்துக்குலாம் ஒத்துக்கிட்டா, கரெக்டாக ஒரு 48 மணி நேரம் முன்னாடி தான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு மெசேஜ் போட்டா, நான் ஊரை விட்டே போகிறேன், நீ எனக்கு வேணான்னு சொல்லி. அந்த மாதிரியே உன் லவ்வரும் உன்னை பண்ணிடுவான்ற பயத்தில் தான் நான் உனக்கு துணையாகவே கூட வந்தேன்னொன்னே இந்த பொண்ணு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி விடு, என்ன தான் உனக்கு பிடிக்கலையே, நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது, பிடிக்காம தான் எல்லாரும் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருப்பேனான்னு அந்த பொண்ணு கேட்குறா. உடனே அவன் சிரிச்சுக்கிட்டு, அப்போ நான் நாளைக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துடலாமா கல்யாணத்துக்குன்னு கேட்டால், நாளைக்கு இல்லை இன்றைக்கி தானே நம்ம கல்யாணம்னு சொல்லி இந்த பொண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து நடந்து போகிறா.